இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனையில் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் சிலாக்கியத்தையும் ஜீவனை நீர் உண்டு பண்ணியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனாய் எங்கள் வாழ்க்கையில் நீ நிலை கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய ஜனங்களெல்லாம் நீர் கூட்டி சேர்ப்பீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த காலவெளியில் கூட ஒரு சில பாடலை பாடி தேவனை இந்த நாளில் நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 27 சங்கீதத்தில் 7-8 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஆமென். இந்த கால வேளையில் கூட இந்த ஆராதனையில் கர்த்தாவே, நான் கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேளும் என்று நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டவரே. இந்த காலவேளை நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்மை எதிர்பார்த்து வந்த முடிவை தேவன் இன்று நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு இருதயத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமாம் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதருமே என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், glory. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் தேவனே, வாஞ்சித்து கதருமே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்று காப்பே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறதே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. ஆத்துமா கலங்குவாதே, நேசரை நினைத்திடுவா, நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவாதே, நேசரை வா, நேசரை நினைத்திடுவா. அன்பரின் ராட்சிப்பினார் தினம் துதித்து போற்றிடுவார்.
ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடுவார். என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் ஏர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்தோ நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்து நினைக்கின்றேன். என் தஞ்சமேனி, என் தஞ்சமேனி, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. என் தஞ்சமேனி, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ, நீர் என்னை ஏன் மறந்தீ. கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ. ஒடுங்கி அடியே கத்தால் தெரிவதேனோ. எதிரிகளால் ஏங்கி அடி கத்தால் தெரிவதேனோ. என் தஞ்சமே, என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்று காப்பே. என் தஞ்சமே நீ, அடைக்கலமே, கோட்டையும் நீ என்று காப்பே. என் தஞ்சமே நீ, என்றும் எங்களை நீ காக்கிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை காக்கிற தெய்வமாய், நம்மளை வழி நடத்துகிற தெய்வமாய், நம்மளை போஷிக்கிறவராய், அவர் சட்டின் கீழே நம்மளை மறைத்து அவர் நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விலகி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை பாடி நம் தேவனை இந்த காலவில் நாம் ஆராதிக்க போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். நான் தாழ்மையில் இருந்து வாய் நினைந்து தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா,
நடத்தினே, என்னை பலத்தால் இடை கட்டினே. எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் இப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசுவே, ஏசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே என்னை. பாவத்தினாலே கிருபையால் ரட்சித்தீரே என்னை, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, ஏசுவே, ஏசப்பா. ஏமான் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, என்னை கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, என்னை காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காக, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவேன், எனக்காய் வருவேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், ஓ அப்பா, நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ ஏசுவே, நன்றி ராஜா, ஏசு ராஜா. முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி நீரே சாத்தானை நீ ஜெயித்தீரே. முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்தீரே, சாத்தானை எப்படி நன்றி. எத்தனை நன்மைகள் செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இப்போ நன்றி ராஜா, ஏசு ராஜா. எல்லாரும் முறை நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகள், தேவன் நீ செய்த ஆயிரம் விவரிக்க முடியாது. தேவன் முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ இயேசுவே, நீ செய்த எல்லா அதிசயங்களுக்காக
நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, அதை விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் நீ செய்திருப்பா, எப்படி நான் நன்றி சொல்லுவேன். நான் என்னத்தெல்லாம் சொல்லி உனக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் குடும்பத்தில் நீ செய்கிறே. என்னை கொண்டு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. நான் என்னத்தை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி நீ செய்த அதிசயம், எண்ணிக்க முடியாத நன்மைகள். நன்றி அப்பா, சர்வ வல்லவரே. நீ பரிசுத்தர், கேராபீன்களும் சேராபீன்களும் போற்றக்கூடிய உன்னதமான தேவன் நீரே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. பலகத பரபலனா ஷதரி பதனரி கதலரபா. எல்லாவற்றுக்காக ஆண்டவரே நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. வேதத்தில் அழகான வார்த்தை ஒன்று யோவான் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பாவத்திற்கும் சாபத்திற்கும் மனுஷனுடைய பொல்லாங்கத்திற்கும் பயத்துக்கும் என் தேவன் உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவராக இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 144:1 சொல்லுங்க, இதோ இரக்கங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேராக எடுத்து ஸ்தோத்திரம் நீங்கள் செலுத்தும் போது நன்றி சொல்ல, எதற்கு நன்றி சொல்றதுக்கு தெரியாத அளவுக்கு நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா என்று சொன்னது போல. ஆமென். ஹல்லேலூயா. என்ற பாடலை பாடி ஆராதனைக்கு, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வளரலன்னா நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய சறுக்கு மரம், உன்னுடைய படியானது கீழே இறங்குறதாவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருப்பாரானால் நீ எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயிக்கிற மனுஷனாய் மனுஷியாய் தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே
நம்பியிருப்பேன், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருமே ஏமான். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருமே ஏமான். குற்றப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உயிர் பறி என்று உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், பறி என்று உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, என் அன்பையே நம்பியிருப்பேன். என் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, என் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே நீதானே துளையான் என் கேரகம் மானே, நீதானே துளையான் என் கேரகம் மானே, நீதானே துளையான் என் கேரகம் மானே. என்னை நினைப்பவரே, நீ ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியன்று உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். மணிமழும்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிறோம், என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை, அகமை கொடுங்கோ என்னை நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியன்ற உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். செல்வமா ஏசப்பா, இந்த ஆராதனை உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நம்பியிருப்பேன். உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே துணையாய் என் கேடகமும் மானே. செல்வமா நீதானே துணையாய் என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, என்னை நீர் ஆசீர்வதிப்பவரே,
வாதிப்பவரே, நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நினைப்பவரே, அற்புதத்தின் ஆண்டுல வாதிப்பவரே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியண்டு உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன். ஒரு முறை சொல்லுமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன். ஒரு முறை உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பேன், உம்மை அப்பா, அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பரே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர் ஒரு நாளும் வெறுமையாய் போனதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த ஒரு நாளும் அதில் வெட்கப்படுவதில்லை. உம்முடைய முகத்தை பார்க்கிறவர் ஒரு நாளும் ஆண்டவரே தாழ்ச்சி அடையாமல் போனதில்லப்பா. கர்த்தரின் கைப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உங்க அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஓரி பதகர பலகா ஓரி ஷதரதனமா அல்லந்தனமோ யந்தலரே அல்லிபரி பதகல பரபலதா. ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். இந்த காலை ஆராதனை ஆண்டவரே உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷகத பரிபதனா. ஓ ஹல்லேலூயா. மைனர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி எழுந்து நின்று சில நிமிஷம் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே எங்கள் கரங்களை உடைய ஆலயத்திற்கு நேராக, உடைய பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கரங்களை நான் உங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சங்கீதம் 134:2 சொல்வது போல உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே இன்று எங்களை நாங்கள் உருவு செய்யப்பா. ஒரு சீயோன் ஆசீர்வாதங்கள், ஒரு சீயோன் பர்வதத்தின் நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் பின்தொடர உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே, ஓ நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் ஆனீரே. ஓரி ஷதலா பரபா கபா. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, நல்ல 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 சத்தம், நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அவன் தன் கரங்களை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் அவன் ஸ்தோத்தரிக்கும் போது சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த கால வேளையில் என்ன நிரப்புங்கப்பான்னு கேட்போம். ஓ அவர் நிரப்புதல், ஓ அவருடைய நிரப்புதல். ஓ ஹல்லேலூயா. ஓ ரிஷா கரகலா பரபலா பரபலா பரபா. ஏமா மீன் கேட்டால் பாம்பை அருள்வா, ரெண்டோ கல் தென் கொடுக்கும் பெற்றோரெண்டும் கொல்லாத கூட செய்திடா, தானலம் அருள்வா, கொல்லாத கூட செய்திடா, தானலம் அருள்வா, பரிசுத்தர் கூட்டம் நாடுகள் சொல்லித்திடும் சுத்த ஜோதியான தேவன் அவர்.
இல்லை எங்கிலோ பரிசுத்த என எழுது. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஏமன் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஏமன் ஆராதனை கே ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நீக்கே பாம்பை அருள்வா ரெண்டு கல்கை கொடுக்கும் பெற்றோ ரெண்டு நீர் கேட்டா நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் வல்லமாய் ரெண்டு கொள்ளாத கூட செய்திடா நாட்பி தானலமாழ்வா கொள்ளாத கூட செய்திடா நாட்பி தானலமாழ்வா. பரிசுத்தர் குற்றம் நாடுகள் எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத ஆவியை உன்னை நான் சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வஞ்சிக்கிற பொல்லாத எசபேலின் ஆவியை சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. ஆடி யானெஞ்சம் வாரிரோ சுத்தம் விரும்பும் சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே விரும்பா. யோசுவாவில் சொல்வது போல இன்று பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள். நாளைய தேவன் நடுவில் அற்புதம் செய்வார். போக்குமே பாவினி சப்பாவினானையா தெய்வாகிரம் செய்ய மாட்டிரோ பாவினி சப்பாவினானையா தெய்வாகிரம் செய்ய மாட்டிரோ. சித்தம் விரும்பு சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே தம்யாவும் போக்குமே சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியே பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவினி சப்பாவினானையா தெய்வாகிரம் செய்ய மாட்டிரோ பாவினி சப்பாவினானையா தேவாகிரம் செய்ய மாட்டிரோ. வல்லமை விண்டு விண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இந்த கால வேளையில் ஏமா இயேசுவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு. ஒவ்வொரு தேவன் சுத்திகரிக்கிறார் என்ற கத்தினா வல்லமை விண்டு 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 இயேசுவின் வல்லமா இந்த கால வேளையில் ஒவ்வொரு சுகமிடம் இல்லாமல் சரிகிறேன் மேல வல்லமா இறங்குகிறது. எல்லா பொல்லாத அசுத்தாவியை சரிகிறத்தில் வெளியிடவா. ஏமா ஏமா இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கு கத்தீனா. ஹல்லேலூயா. ரபலகதபா ஷகரிதனமா நல்ல கரங்களை தட்டி ஓரியாந்தல ரபகபலதனமா இயந்தரவோ இயந்தலரப ஷியந்தரரகலதரவா இயபலதியதரோ ஷரீரதன மரிபலகரதே. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஓ ஹல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கு ஆராதனை. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கு ஆராதனை. நீர் அரணையில் நான் ஆசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசால் தெய்வம் மாறனா
உமக்கு ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கு ஆராதனை, அன்பின் ஆராதனை. சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே சர்வ அம்மப்பா உமக்கு ஆராதனை. கரங்களை வீட்டி சொல்வோமா? சிங்காசனத்திலே சலரதே உமக்கு ஆராதனை. நீரையும் இருப்பதா நான் ஆசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் என் சூழ்நிலைகள் மாறுகின்றது. உமக்கு ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கு ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஒரு துரோகியா விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமா சிலுவை நண்பனை கண்டே. ஒரு துரோகியாய் விலகியே தூரமா நின்றே பலிபீடமா நண்பனை கண்டே. தூய ரத்தத்தினால் கழுவினே என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினே. உன் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தே உன் அன்பினால் எங்களை தொலைத்தே. உமக்கு ஆராதனை, அன்பின் நிரப்புங்கப்பா ஆராதனை. உமக்கு ஆராதனை சுத்திகரிப்பதாகப்பா. ஒரு துரோகியா விலகியே தூரமாய் நின்றே பலிபீடமா சிலுவை நன்மையை கண்டேன். சொல்லுவோமா? ஒரு ஆமாப்பா நான் தூரமாய் நின்றேனப்பா பலிபீடமா சிலுவையின் அன்பு என்னை கண்டதே. தூய தூய ரத்தத்தினால் கழுவினே என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினே. உம்முடைய தூய ரத்தத்தினால் தூய ரத்தத்தினால் என்னை நீர் பரிசுத்தமாக்கினீரே. எங்களில் உயர்த்தி உமக்கு ஆராதனை, அன்பின் ஆராதனை. இல்லத்தினாலத்தில் சொல்லுவோமா? அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவினா அவருடைய ரத்தம் உமக்கு நம்முடைய சாபத்தில் இருக்கு கல்வாரி அன்பு இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். ஏனாயை மீட்க உம்மாயை தந்தீர். உங்க தயவுகளால் சுகமே
உறுதியாய் விலகி நின்று நம்ப. ஓ, அவருடைய சிலுவையின் அன்பு எனக்கு நிறுவனம். ஹல்லேலூயா. நீர் மாற்றம் போதும் ஆண்டவரே. நீ ஹல்லேலூயா. Thank you Lord. ஓ, உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. எனக்கு ஒருமுறை சொல்லுமா, நீ பலதர பல பல பரி பதனே ஷகரி பலன. எனக்கு நீ மாற்றம் என் குடும்பத்தில் கப்பா, என் பிள்ளைகள் வாழ்க்கை காண்டும், என் வியாபாரங்களில், என் வேலை ஸ்தலங்களில் என்னோடு கூட நீங்க வாங்கப்பா. Thank you Lord. உடைய மகிமையின் மேகத்தின் பிரசன்னத்திற்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்கிற ஒரு காலம் உண்டு என்று சொன்னது போல, ஓ ஆண்டவரே, உடைய மெல்லிய பிரசனம், உடைய மௌனத்தின் பிரசனம் ஒவ்வொரு நிரப்புவதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு மேலும் ஓ தேவனுடைய வல்லமா, அவருடைய சுத்திகரிப்பின் வல்லமா, ஓ நீர் மாற்ற வேணும் சொன்ன ஒவ்வொரு வாழ்க்கையும், ஓ எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்குகிறார். நிரப்புங்க ஆண்டவரே. எந்த தேசத்தில் எந்த மூலையில் ஆராதனை எங்களோடு ஆராதிக்கிறார்களோ அந்த எல்லைகளுக்குள்ளாக நிறைவானவர் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷதரே ரிபா லௌதனே. முழு ஆராதனை நம்ம கட்டளை போடுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆனந்தமா சேச்சை வீரீச்சே பரவசமா ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமா சேச்சை வீரீச்சே பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டல கடந்து மேலே சென்றிடேனோ. வானமண்டல கடந்து பறந்து மேலே சென்றினேனோ. மகிழ்வோரு காலத்திலோ நான்
என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கியோமை கேட்டு சேர்வே வாக்கடங்க வல்ல நாதா நோக்கியோமை கேட்டு சேர்வே வாக்கடங்க வல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் யாவரும் பரிசுத்தமாகும்படி எங்களை அழைத்த அழைப்பு மட்டுமல்ல, அழைத்த அழைப்பில் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு உமக்கென்று மகிமையான பாத்திரங்களாய் சொல்லிக்க வைத்திருக்கிறேன். மனம் இறங்கும், மனதுருகி ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தை வை. உம்முடைய கரத்திலிருந்து ஒருவராக இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாதபடி உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. உலகத்தின் ஆசா பாஷங்கள் இந்த தேசம் அழிந்தால் என்ன இருந்தால் என்ன, எங்களுக்கு பரம தேசத்தை நாங்கள் எட்டி பிடிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் பரம தேசத்தை குறித்து கரிசனையும் அக்கறையும் கொடுப்பீராக. மனம் இறங்கும் இயேசு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அதன் முக்கிய கருத்து பரலோகத்தையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. பரலோகத்தையே நாங்கள் சொந்தக்காரராக எங்களை மாற்றியிருக்கிறீர். இந்த பந்தம் இந்த சொந்தமும் எங்களை விட்டு நீங்காது இருக்கட்டும். நாங்கள் வாழும் நாட்கள் உமக்காக மட்டும், உம்மை பிரியப்படுத்த மட்டும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் நாங்கள் உம்முடையவர்கள். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற தலைப்பிலே நாம் திருவசனங்களை பார்த்து முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் என்ன பிரசங்கம் கேட்டீங்க? யார் சொல்றது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். ஹல்லேலூயா. இந்த முறை குமாரன், தேவகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. யாரும் அதை தடுக்க முடியாது. Nobody can shake. Why? Because our God is greater than this world. Hallelujah. Praise the Lord. குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். இந்த நிலைமைக்கு தான் இயேசு சபையை கூட்டி சேர்க்கிறார். சபை என்பது ஒரு மனுஷனுடையதல்ல, பரிசுத்த ஆவியானவர் கண்காணிப்பாளராக வைத்திருக்கிறார். ஏதோ மனுஷிகத்தில் ஒரு மனுஷனை நியமித்து வைத்திருக்கலாம்.
ஆனால் அதை கண்காணிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் கூர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம நடக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் அலசி பார்க்கிறார். பிரியமானோடு, உங்கள் இருதயம் மட்டும் தேவனுக்கு தூரமாகாதபடி காத்துக்கொள்ளும். ஆலயத்தில் நுழைந்தவுடன் உங்கள் இருதயத்தை முதல்ல சுத்தமாக்குங்கள். தேவன் ஒரே ஆவியிலே நம்மை இணைத்திருக்கிறார், ஒரே சரீரத்தில் இணைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனாலே ஒருமித்து நடக்க, பிதாவோடும் குமாரனும் அவள் வாழ்கிறபடி நாமும் பிதாவோடும் குமாரனும் வாழும்படியான ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒருவராலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுகிறார், பொய் அல்ல. ஹல்லேலூயா. யோவான் 8:36 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறத அந்த காரியம்தான். பிரைஸ் தி லார்ட். ஏசியா 9:6 படிப்பீர்களால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிறந்தார் இல்லை, பிறந்தது வேற, கொடுக்கப்பட்டது கொடூரமானது. அவரை பலியாக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் நானும் பிழைக்க, உலகமே ரட்சிக்கப்பட அவரை பலி செலுத்தினால்தான் மனுகுலம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை இயேசு அறிந்திருந்த, பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தார். இயேசுதான் அதற்கு தகுதி என்பதை அறிந்தார். தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வருஷ வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. எதற்காக கொடுக்கப்பட்டார், ஏன் கொடுக்கப்பட்டார்? நீ செய்கிற அக்கிரமத்துக்கு, நீ செய்கிற பாவத்துக்கு, நீ செய்கிற அநியாயத்துக்கு, நீ செய்கிற துரோகத்துக்கு, சாபத்திலே உழண்டு கொடுக்கும் மனு குலத்தை மீட்பதற்கு தம்முடைய குமாரனை கொடுத்தால் ஒழிய உன்னை விடுதலையாக்க முடியாது என்று பிதா அறிந்திருந்தார். என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒருவனாலும் பாவத்தை மன்னிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. தன் குமாரனை பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவர் பிறப்பதற்கு முன்பதாகவே மத்திய 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களால் 21 மற்றுமாக 22, 23 வாசிப்பீங்கன்னா, உனக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. உமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருக்கு இம்மானுவேலின் பேர் வை, அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். God is listening you, listening me. What are all our activities? Be careful. யாரும் தப்பி வைக்க முடியாது. ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய உபதேசத்தை கேட்கிறோம், நம்மை சுத்தமாக்கி கொள்கிறோம், மறுபடியும் நாம் இருக்கிற நிலைமையிலே இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற கொடிய காலத்தில் வந்திருக்கு. இந்த உலகம் அழிந்தால் என்ன, உலகம் இருந்தால் என்ன, உலக ரட்சகர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாமே அழிந்தால் என்ன, தேவனுக்கு மகிமையான சாட்சியாய் பரலோகத்திலே நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வைராக்கியம் கர்த்தர் பேரில் இருக்கணும். தேசம் நம்மை காப்பாற்றவில்லை, தேசம் நம்மை ரட்சிக்கவில்லை, நம்மை அழிக்க வந்தது தான் இந்த தேசம். இயேசு ஒருவரே நம்மை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? யோவான் 3:17 சொல்கிறத பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. உலகம் ஆதியிலே நாங்கள் செகண்ட் சாட்டை ஜெபிக்கும் பொழுது உலகத்துக்காகவே ஜெபிப்போம். பிறகு சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக எவ்விதமாய் வேறுபடுத்தி ஜெபிப்போம். இன்றைக்கு அந்த ஜெபம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சுயநலத்தை தேடியே ஜெபித்து கொண்டு போகிறோம். அதை ஜெபிக்கும் போது தானாக நிரம்பும். நான் மற்றபடி ஜெபிக்கும் போது நம்முடைய பாக்கெட் நிரம்பையா, வீட்டில் உள்ள பாத்திரங்கள் நிரம்பும். ஹல்லேலூயா.
இயேசு அதுக்கு தான் வந்தார், தன்னலம் கருதி வரல. இட்ஸ் a very great communist. Hallelujah. தன்னை குறித்து கவலையே படவில்லை. பிறருக்காக தான் குமாரனாய் கிறிஸ்து தோன்றினார். அவர் அன்பு, அவர் இரக்கம், அவர் கிருபை எவ்வளவு பெரியது, அதை கற்பனை பண்ண முடியுமா? Are you imagine? No, certainly not. பெரிய மாறுபடி குமாரன் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீ வாழ்வதற்காக அந்த குமாரன் உனக்குள்ளே வந்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. 16வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அநேக கேட்பாங்க, ஏசு என்ன உலகத்தில் அன்பு கூர்ந்தாரு, நாங்களும் அன்பு கூர்ந்தா தப்பா? அவரே உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நாங்கள் செய்கிறதெல்லாம் தப்பா? இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் அன்போடு நடத்தினார். யாரையும் அற்பமாய் நினைக்கவில்லை, யாரையும் அசட்டை பண்ணவில்லை. நீ இந்த குற்றம் செய்தாய், நீ இப்படியே தான் சாகணும்னு சொல்ல, அதனால் உனக்கு இந்த நோய் வந்து நீ சாகணும்னு சொல்லலை. உன்னை உயிர்ப்பிக்க தான் ஏசு குமாரனாய் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. யோவான் 1:29 வாசித்து பாருங்கள். அவர் தூரத்தில் வருகிறதை பார்த்து யோவான் கூச்சல் இடுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு பேர் சூட்டினான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, எப்பொழுதாவது இந்த வசனங்களை நீ தியானித்தது உண்டா? எப்படியாவது இந்த குமாரன் எதற்கு வெளிப்பட்டார் என்று யோசித்தது உண்டா? ஹல்லேலூயா. 1 யோவான் 3:8 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், பிசாசின் கிரிகளை அழிக்க முடியாது தேவ குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசு நோய்களை, பிரச்சனைகளை, பலவிதமான இச்சைகளை, வேசித்தனத்தை, விபச்சாரங்களை, காம விகாரங்களை கொண்டு வந்தார். மனுகுலத்தை அழித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ஆத்மாவை கொலை பாதகனாக இந்த உலகத்தில் வந்தான். ஹல்லேலூயா. ஆகினால் தான் அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு பிடிச்சிதான் மனுஷன் பாவம் செய்கிறான் என்பது இயேசு அறிந்திருந்தார். பிசாசு தான் மனுகுலத்தை அழிக்கிறது என்பது இயேசு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பாவத்தை போக்கும் பலியாக தான் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பேர், இன்னொரு பேர் தியாகராஜன். தன்னையே தியாகம் செய்தார். உனக்காக எனக்காக இரத்தத்தை சிந்த வந்தார். தன் சரீரத்தை கிழிக்க கொடுத்தார், உடைக்க கொடுத்தார். வேதனையோடு மனதார உன் வேதனைகளை அவர் அனுபவித்தார். நீ உபத்திரப்படுவதை அவர் தலையில போட்டுக்கொண்டார். நீ கவலைப்படுகிறது மாற்று மருந்தாய் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 8:3 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லு, குமாரன் பாவம் போக்கும் பலியாக பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 29வது வசனம் சொல்லுகிறது பார். குமாரன் அநேக சகோதரர்களுக்குள் முதற் பேரானவர். தேவன் எவர்களை முன்பு குறித்தாரோ அவர் தம்முடைய குமாரனுக்கு சாயலாய் இருப்பதற்கு, ஒப்பாய் இருப்பதற்கு முன்பு குறித்திருக்கிறார். God wants to make you as a son of God. கர்த்தர் உன்னை அவர் தேவ குமாரனுடைய சாயலை கொடுப்பதற்காக அவரை அனுப்பினார். உன் தோற்றம் விகாரமாயிருந்தது. பிசாசை நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் நம்முடைய முகம் விகாரமாயிருந்தது. நம்முடைய தோற்றம் பயங்கரமாயிருந்தது. அதை அழிப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். என் அன்பு தேவ ஜனமே,
இவைகளெல்லாம் நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் அவருடைய சபையை ஸ்தாபித்தார். இந்த சபையை ஸ்தாபித்தவர் யாரு தெரியுமா? யாரு? கொர்னேலியுஸா? நம்முடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்தார். இன்னைக்கு என் சபை என் ஊழியன்னு சொல்றது எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசு ஒருவருக்கே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே, ஏதோ ஒரு பிரதிநிதியாக வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இதை ஆளுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17:17 வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு நேரமா? நல்ல விசுவாசிகள் தான். வாங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறார். பிரைஸ். அந்த சகோதரன் எங்க அப்பா இயேசு. ஹல்லேலூயா. இந்த சிநேகிதன் அவர் பாருங்க, தன் சீஷர்கள் அழைக்க பிரியமில்லாமல் அவருடைய சிநேகிதனாக அவர் பழகினார். யூதாஸ் காட்டி கொடுக்கிறான், என் சிநேகிதனே என்று அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்கு தான் குமாரன் வந்தார். பிதாவின் அன்பு குமாரன் வெளிப்பட்டது. பிதாவின் விடுதலை குமாரன் மூலமாக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:10 வாசித்து பாருங்க. குமாரனின் மரணத்தினாலே தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். குமாரனுடைய மரணத்தினாலே அவரோட கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஹல்லேலூயா. குமாரனை நம்ம கொடுத்ததின் நோக்கம் நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. ரட்சிப்பு என்று சொன்னால் இன்றையோடு முடிந்து போகவில்லை. நன்றாய் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். கடைசி மூச்சு வரைக்கும். Till your death. இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஆக யோசுவா சொன்னா, இன்றைக்கு பரிசுத்த பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த போர்டை பார்த்து படிங்க பாருங்க. பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள தேவன் அருளிய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஒரு குஷ்டரோகி வருகிறான். அந்த குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்க? அந்த நாளில் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நாட்டுக்கு புறம்பே அவனை வைப்பார்கள். உள்ளே வரக்கூடாது. வந்தால் அவன் குரல் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு ஜனங்கள் அவரை திரளாய் பின்பற்றினார். அப்போ பர்த்திமேயு என்ற குருடனை இயேசு சுகமாக்கினார். இந்த பர்த்திமேயு என்ற குருடன் எப்பொழுதும் இந்த மனுஷனுடைய, குஷ்டரோகியின் மனுஷன் பெரிய செல்வந்தன். அந்த கிராமத்துக்கே அவன் மகிமையான பாத்திரமாய் தேவன் வைத்திருந்தார். வாரி வழங்கும் வள்ளலாய் இருந்தான். அரசாங்க அதிகாரிகள் வருவார்கள், அவன் வீட்டில் தான் தங்குவார்கள். அவன் நன்றாய் அவர்களை போஷித்து வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவான். மற்றுமான சொந்த பந்தங்கள், மற்றுமான சுற்றிலுமக்கள் வருவார்கள். அன்னம் இல்லை என்று சொல்லாதபடி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பான். இவ்வளவு நல்ல மனுஷன். அழுகிற பிள்ளை கூட அவனை பார்த்துட்டா அப்படி அமைதலாயிடும். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனால் அவன் ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது தூர தேசத்துக்கு போவான். போய் குடிச்சு வெறிச்சு வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரத்தில் உழன்று கடந்து வருவான். நாளுக்கு நாள் அப்படி செய்ய செய்ய மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவனுடைய இருதயத்தை பார்க்கிறான். அதனால் அவனுக்கு வந்த குஷ்டம் அவனை கெட்டியாய் பிடித்து கொண்டது. இயேசு ஒரு நொடியில் அதை அறிந்தார். தட் இஸ் கால்ட் a gift of discerning. நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள். வரங்கள் எந்தெந்த சமயத்தை எப்படி இயேசுக்கு உதவுனது என்று பார்ப்பீர்களா, உங்களுக்கும் அந்த கிருபையை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா.
ஒரு நிமிஷத்தில் தெரிந்து கொண்டார். இவ்வளவு நல்ல மனுஷன் இந்த கொடிய பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, துரோகத்துக்கு, இச்சைக்கு, வேசித்தனது, விபச்சாரத்தை அடிமையாயிருக்கானே என்று சொல்லி அவன் ஓடி வந்ததை அறிந்து எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். ஹல்லேலூயா. குமாரன் குஷ்டரோகத்தை விடுதலை ஆக்கினார். அந்த குஷ்டரோகி அவன் ஆன்மீக குஷ்டத்தையும் அவன் புறம்பான குஷ்டத்தையும் சுகமாக்கினார். அந்த கிராமமே அவரை பின்பற்றினது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, குமாரன் லேசுப்பட்டவர் அல்ல. அவர் வந்ததின் நோக்கம் உன்னை விடுதலை ஆக்குவதற்கா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 59:2 வாசித்து பார். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த பகைமை சுவரை தகர்த்தெறிந்து தேவனுக்கு நமக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக இருந்த அந்த பகைமையை தகர்த்தெறிந்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். பிரியமானவர்களே, இந்த தேவனை விட்டு நீ எங்கே ஓடுவாய்? இந்த உலகம் உனக்கு சதம் அல்ல. நீ வாழ்கிற வீடு உனக்கு சதம் அல்ல. உன் சரீரமாகிய வீடு உனக்கு சதம் அல்ல. தேவன் இயேசு வந்து உனக்காக பரலோகத்தில் அநேக ஸ்தலங்களை ஸ்தாபித்த பிறகு வருவார். வந்து நம்மை அழைத்து செல்வார். நீ மறுரூபமாக்கப்படுவாய். பொன்தளம் போட்ட வீதியிலே உலாவும்படியான சாக்கியத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில சூழ்நிலையில் நம்மை கர்த்தர் புடமிடுகிறார். நிந்தை, அவமானம், தூஷணம் மற்றுமான பொய்யான காரியங்கள் நம்மை தாக்கும் பொழுது மனம் கசிந்து வேதனைப்படாது. மனதார அவருக்கு நன்றி சொல். மனதார நன்றி சொல். தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்க முடியாத உன்னை புடமிட்ட பிறகு உன்னை பொன்னாய் விளங்க செய்வார். அந்த பொன்னகரத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார். பொன்னகரத்திலே நீ பொன் சடத்திலே நடந்து சென்று பொன்னகரான தேவகுமாரனை பார்த்து மகிழ்வாய். அவர் சாயலை பெறுவாய். இந்த மாமிச சாயலை அழிச்சு போடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பார். தம்முடைய குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பொய்யுரையாதவர். எவ்வளோ முறை பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். அக்கிரமத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். சாபத்திலே உழன்று கொண்டிருக்கிறோம். நீ மனம் கசிந்து அழுகும் பொழுது, மனம் நொந்து அழும் பொழுது, மனத்தை உடைத்து தேவனுக்கு முன்பதாக ஊற்றும்போது இந்த தேவகுமாரன் வந்து உன்னை தேற்றுகிறார். உன்னுடைய எல்லா சாபங்களையும் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை உன் சிரசு மேல் வைத்து கடந்து போகிறார். What a great God. அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்திற்கு ஒன்றும் ஈடுகட்ட முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். உன் பாவ தோஷத்தை நீக்கி அவர் உன்னை ரட்சிப்பார். ஒரு முறை ஒரு பெண் வந்தாள். அவள் சொன்னார், என் தகப்பன் சொல்லுகிறார், என்னை திருமணமே ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், பாவ தோஷத்தையே தேவன் நீக்கி போடுகிறாரு. உன் தோஷம் ஒன்றுமில்லை, போவாது. ஞானசானடு, ஆண்டவர் உன்னை ரட்சிப்பா. அதற்கு பிறகு உங்கள் அப்பா அந்த பேச்சை பேச மாட்டார். உனக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வரான் உன்னை கட்டி கொள்றதுக்கு, நீ பிள்ளைகளை பெற்று சிறப்பாக இருப்பா என்று சொல்லி அனுப்பிச்சேன். எப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கார். இன்றைக்கும் அவள் வாழ்ந்து கொண்டு, ஆனால் கர்த்தரையும் மறந்து விட்டார், என்னையும் மறந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்படிதான் உலகம். இயேசு வாழ்ந்த நாட்கள் அப்படிதான். அவரிடத்தில் நன்மை பெற்றால், அவரிடத்தில் சுகம் பெற்றால், அவரிடத்தில் விடுதலை பெற்றால், அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர் தான் அவருக்கு விரோதமாக எழும்பினார். அதே நிலைமை தான் நமக்கும். அதில் ஒன்றும் குறையப்படாது. ஹல்லேலூயா. ஆகையினால உங்களை இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பது அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள். The great friendship with the Lord Jesus Christ of Nazareth. Hallelujah. அந்த ஒரு சிநேகிதம் போதும்.
நம்மை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்று உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். எப்படி அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதை அங்கு வேதம் விவரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல், நாம் மீறி நடக்கிறோம். தேவன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, இல்லை இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். மீறுதலினாலும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தினாலே நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு நோயை கொண்டு வருகிறான், பலகீனங்களை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். நம்முடைய குடும்பத்தாரை நம்ம சத்துருவாய் மாறுகிறார்கள். சத்துருவான பலமாய் நம்மை தாக்குகிறான். இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குதான் குமாரன். எல்லாவற்றும் பிதாவாகி தேவன் சொல்லியும் கூட மனம் சலிக்காமல் இந்த உலகத்தில் வந்தார். உனக்காக வாரினால் அடிபட்டு அவர் முதுகு உழுததை போன்றானது. 600 போர் சேவர்கள் அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உனக்காக காயப்பட்டார், எனக்காக, என் மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இவைகளெல்லாம் அறியும் பொழுது உன் இருதயம் உடைந்து நொறுங்காதா? நீ விடுதலை பெற்று இருக்கிறாய், தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:2 நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:2 நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பிரசங்கிக்கிறது நீ கேட்கணும், அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நடக்கிலும் செய்கையிலும் எல்லா விதத்திலும் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் குமாரன் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அகால பிறவி போன்று இருந்த எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். 27வது வசனம் சொல்லுது பாருங்க. சகலத்தையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார், ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு கோபாக்கினை வருகிறது. நாமெல்லாம் ஆக்கினைக்கு தப்பித்து கொண்டோம், ஸ்நானம் எடுத்து விட்டோம் என்று பெருமிதம் கொள்ள ஒன்றுமில்லை. கடைசி பரியம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆனால் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறவர்கள் கோபாக்கினை காத்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருப்போம். குமாரன் உங்களை விடுதலையாக்கிற உண்மைத்தான். அந்த உண்மைக்கு நீங்கள் பாத்திரர்களாக இருக்க வேண்டும். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மைதான் நம்மை பாதுகாத்து வருகிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி தான் நீ நடக்கணும். அவரை மீறி நடந்தால் நீ பிசாசின் மகன், பிசாசின் மகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
கிறிஸ்து உன்னை விடுதலையாக்கி இருக்க அவருக்கு மாறாய் நீ நடக்கும் பொழுது, உன் குடும்பத்தை நடத்தும் போது, உன் பிள்ளைகளை நடத்தும் பொழுது பிசாசினால் நீ வஞ்சிக்கப்படுகிறார். எபேசியர் 3:16-17 வாசிப்பா. நீங்கள் அவர் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷன்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. புறம்பான மனுஷனை பற்றி கவலைப்படாதீங்க. அவன் என்னைக்கும் நம்மை அடித்து நிர்மலமாக்கதான், அதிலிருந்து விடுதலையாக்கதான், தேவ சாயலை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நாயின் ஒரு விதவி அழுது புரண்டு கொண்டு போறார். அந்த ஊராரையே அவர் பின்னால் அழுது கொண்டு போகிறார்கள். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்ன ஏசியா தீர்க்க தரிசனம் நிறைவேற அது பாடை மனதார தொட்டார். பாடவர் தான் நம்ம எப்படி ஒதுங்கிடுவோம். அவர் பாடையை போய் தொட்டார். தொட்டதும் அந்த ஒரே ஒரு மகன், அவளுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் அழுதாங்க. பாடை தொட்ட மாத்திரத்தில் அவன் உயிரோடு எழுந்தான். மரண சங்கிலிகளை அறுத்தார். மரணத்திலிருந்து அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர் தான் என் தேவகுமாரன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? இப்படியாய் போகும் வழியெல்லாம் அற்புதங்களையும் அதிர்ச்சிகளையும் செய்து அவர் அதற்காகவே வந்தார் என்று, மனுகுலத்தை விடுவிக்க வந்தார் என்று, பிசாசுகளை அழிக்கதான் வந்தார் என்பதை பல திஷ்டாந்தங்களினால் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 5:8 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். ஹல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு. முற்றிலுமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவகுமாரோட சாயலை பெற்று தேவனோடு வாழும் ஸ்லாக்கியத்தை கற்று நமக்கு குமாரன் மூலமாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 3:36 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. யோவான் 3:36. குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ கோபத்துக்கு இரையாகிற விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாமே இருக்காங்க. யாரும் தப்பி வைக்க முடியாது. நான் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வை நான் ஒரு விசுவாசி தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை விசுவாசிக்கிறேன். இப்படியாக வரும் சோதனைகள், வேதனைகளை நம்மை தப்பி வைத்து காக்க தான் குமாரனா இயேசு விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்தில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 2:5-11 வருஷங்களை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிற காரியங்களை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்கள் இருக்க கடவுள். சிந்தை பொல்லாதது. பழி வாங்குற சிந்தை, மற்றவளை அலட்சியம் பண்ணுகிற சிந்தை. சிந்தை யாருடைய சிந்தை இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையை உங்களில் இருக்க கடவுள். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? பரலோகத்தை குறித்ததான். பிதா அனுப்பின காரியங்களாம் முடித்து விட்டு போவதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நாமும் கூட நம்முடைய சரீரத்தில் இருக்கும் தேவனுக்கு என்னென்ன செய்கிறோமோ செய்துட்டு நம்ம முடிவை அவர் கையில் கொடுக்கறதுக்கு தான். ஹல்லேலூயா. பி கேர்ஃபுல். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை சாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவ சாயலை கொடுப்பதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் மனுஷனாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே கீழ்ப்படிந்த தாழ்மையும் ஒரு விசுவாசிக்கு முக்கியமானது. அதனால நீங்கள் உயர்ந்து போவதற்கு வழிகாட்டியா இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தி எல்லாரும் முழங்கால்கள் முடங்கும்படியாய் கற்றச் செய்து மகிமையாக நான் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்தையும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரடினார். ஹல்லேலூயா. He has risen from the dead. Is Lord. Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தின் நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்க, நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தின் நின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்க, நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே என் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறத பாருங்க. யோவான் 5:21 சொல்லுகிறத பாருங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறதுக்கு போல குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துரோகத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, சகல விதமான சாபத்திலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பதாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிலே 22-24 வாசித்து பாருங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தான் நியாய தீர்ப்பு ஒருவருக்கும் செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே அவர் கையில் வந்துச்சு. அவர் காலும் கீழே தான், அவர் கையில் தான். உலகில் வாழ அத்தனை ஆத்மா அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் துணிகரமாய் அந்த கையை விட்டு இறங்கி போகும் பொழுதுதான் பிசாசினால் சிக்குண்டு அவர்கள் நரகாக்கனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படிப்பட்ட கன ஈன இல்லை, ஈனப்படுத்துவார். இதை நன்றாய் மனதில் வைச்சுக்கும். ஹல்லேலூயா. யோவான் 5:19 வாசித்து பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றில் தாமாய் செய்ய மாட்டார். பாருங்க, பிதா காண்பிக்கிறதா குமாரன் செய்கிறார். ஹல்லேலூயா. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் இரவெல்லாம் ஜெபிப்பார், வனாந்தரத்தில் போய் ஜெபிப்பார்.
மலைகளில் போய் தங்கியிருந்து ஜெபிப்பா, தோட்டங்களில் போய் தங்கியிருந்து ஜெபிப்பா. பிதா என்ன சொல்ல போகிறார்? இன்றைக்கு என்ன, யாரை நான் சுகமாக்கணும், யாரை நான் விடுதலை ஆக்கணும், யாருக்கு நான் நற்செய்தியை சொல்லணும், அப்படி என்று அவர் சொல்லுவதை கேட்டுட்டு வந்து தான் இங்கே கிரியை செய்தார், பூமியில் கிரியை செய்தார். பிணியாளிகளை எல்லாரையும் சுகமாக்கினார். ஊமையும் செவிடுமானாவையை தொட்டு சுகமாக்கினார். மரண படுக்கையில் இருக்கிற உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவரிடத்து வந்த ஒவ்வொருவரையும் சுகமாக்கினார், வந்த ஒவ்வொருவரும் விடுதலையாக்கினார். அவரை தம்முடைய ராஜ்யத்துக்கென்று அவருடைய சுதந்திரவாளிகளாக அவரை இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:36 படிங்க மறுபடியும். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி ஒன்று உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் என கற்பித்ததும் நான் செய்து வருகிறமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து கிரியை, கிறிஸ்துவானவர் செய்த கிரியை தான் பிதா அனுப்புகிறார் என்பதற்கு சாட்சி. இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை கூப்பிட்டு அவர் விரும்புகிறவர்கள் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டவர்கள் மேல் ஊதினார், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாம் கிரிகளை நடப்பிக்கும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது என்று வேதம் சொல்லி, நம் மூலமாக என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று குமாரன் சித்தம் கொண்டிருக்கார், அந்த சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் 6:5-6 வாசிக்க. இயேசு நம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று பாருங்க, வந்து போதனை கேட்டவர்களுக்கு என்ன கொடுத்து அனுப்பிச்சாரு? திருப்தியா சாப்பாடு கொடுத்தாரு. பேதுரு சொல்றான், 300 காசுக்கு இவ்வளவு பேருக்கு நாங்கள் எங்கே போய் வாங்கிட்டு வருவோன்னு கேட்குறான். ஒரு சிறுவனிடம் 2 மீன்களும் 5 அப்பம் இருந்துச்சு. சொல்றார், போய் அவங்களையெல்லாம் வரிசையாக உட்கார வை, பந்தி இருக்க செய். அதை போட்டு அதை பிதாவை நோக்கி பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்த அவ்வளவு பேரும் சாப்பிட்டு 12 கூடைகள் எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று உனக்கு குறைவுபடுவது காரணம், நீ சம்பாதிக்க சம்பாட்சியம் உனக்கு தேவன் கொடுப்பதெல்லாம் அவரிடத்தில் கொடுத்து ஆசீர்வத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீயும் உன் குடும்பமும் சாப்பிட்டு மீதியாக இருக்கத்தக்கதாக தேவன் உனக்கு உதவி செய்வார் என்பதற்கு இதை திசாந்தரமாய் மனுகுலத்துக்காக வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோவான் 6:56 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைச்சிருக்கான். எப்படி நிலைச்சிருக்கிறான்னு சொன்னா, அவர் மாமிசத்தை புசித்து அவர் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் அவரிலே நிலைச்சிருக்கிறான், நானும் அவனில் நிலைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சரீரத்தை புசிக்கிற நீ, அவர் ரத்தத்தை குடிக்கிற நீ, அவரை போல மாற வேண்டும் என்று, அவர் சாயலை பெற வேண்டும் என்று, பரிசுத்தர்களாய் விளங்க வேண்டும் என்று தான் அதை புசிக்கவும் குடிக்கவும் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை அசட்டை பண்ணி வாங்குறவர்கள் நோயினால் மாண்டு போயிருக்கார். பெரியமான பயபக்தியோடு அதை நாம் உட்கொள்வோம். நான் காலையில் ஏஞ்சது ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு பழக்கம், கற்றுக்கொள்ளுங்க. நான் உம்முடைய முகத்தை பார்க்குறேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் என்னை இன்று நடத்தும். நான் புசிக்கிற ஆகாரம் உம்முடைய சரீரமாக, நான் குடிக்கும் பானங்கள் அனைத்தும் உம்முடைய ரத்தமாக மாறட்டும், அதுதான் எனக்கு பலன் என்று சொல்லி கெஞ்சி ஜெபித்து தான் படுக்கை ஊட்டி இறங்குவேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை எல்லாம் ஊன்று கவனித்து அதன்படி நீங்கள் செயலாற்றும் பொழுது கர்த்தர் சரீரம் உங்களுக்குள்ளே, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து
உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4:30-31 வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:30-31. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்க, கசப்பு, கோபம், துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹல்லேலூயா. இதை புசித்தும் கூட அந்த துர்குணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதை எப்படி ஆண்டவர் மன்னிக்க முடியும்? நமக்குள்ள இருதயத்தில் அநேக கசப்பு இருக்கும், அவைகளெல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 19 இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தை ரட்சிக்கவும் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். வேற எதுக்கு நான் வரல. என் பிள்ளைகள் இழந்து போனாங்க தேவனுடைய மகிமையை. அவர் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. நான் தான் ரட்சகர், நான் தான் அவர்களை தேடி வந்தேன். அவரை ரட்சிக்கும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அவரை ரட்சித்தேன், தேவனுக்கு சொந்தக்காரராய் மாற்றினேன். அவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றார்கள் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசேஷ விதமாக ஒன்று சொல்ற, கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் பொழுது முறுமுறுக்காதீர்கள், சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளு. கடந்த 3 நாட்களாக எனக்கு கோல்டுனால் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணேன், செகண்ட் சாட்டர்டே பிரசங்கம் பண்ணேன். அநேகரை காணவில்லை என்று துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், வேதனைப்பட்டேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது போன்ற ஒரு மகிமையான ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஜட்ஜுக்கு வேலையே இல்லையா? டாக்டர் ராஜேஸ்வருக்கு வேலையே இல்லையா? அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வந்து உட்காந்துக்கிறாங்க. விசுவாசிகளாய் நமக்கோ நேரமா உட்கார முடியல. உட்காந்து டிவி முன்னால் உட்காந்து பார்க்கணுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்பாங்க. சினிமா தியேட்டருக்கு போலங்க, நான் வீட்டில் தானே பார்த்தேன். இன்னைக்கு எல்லாருமே டிவியில் சினிமா பார்க்குறாங்க. இந்த கண்ணை பறி கொடுக்குறாங்க, இந்த காதை பறி கொடுக்குறாங்க, இந்த இருதயத்தை பறி கொடுக்குறாங்க, சரீரத்தை அசுத்தி பண்ணுறாங்க. அசுத்தமான சிந்தைகள் உருவாக்கப்படுகிறது. இதனால் அநேகர் விழுந்து போகிறார்கள், அநேகர் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்கிற தப்பாக இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் இதுவரையும் அப்படி பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு வந்த அவர் ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்படும், ஒடுக்கப்படும் போது அவர் போகிற அந்த பாதையை நினைத்து மனம் கசிந்து அழுதார். கர்சமேன் தோட்டத்தில் புகுந்து முகங்குப்புற விழுந்து அழுதார். தேவனே, சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். பிரியமானவர்களே, அவர் சித்தம் என்னவோ அதை செய்யதான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சித்தம் என்ன? நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ ஒழுங்காக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை விட்டுவிடணும், தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க, தேவனுக்கு சுகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அவரை போல உன்னை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பாருங்க, இனிமேல் வரப்போகிறதெல்லாம் கொடூர காலம்தான். ஒன்றே கேளுங்க, ஆண்டவரே
என்னை ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் மத்தியாகத்தில் நடக்க போகுது. அதற்கு சபையில் உள்ள மாணிக்கங்களை எடுத்துக்கொள்வாரானால் நலமாயிருக்கும். இரண்டாவது இயேசு சொன்னார், என் வருகை மாறி காலத்தில் இருக்கக்கூடாது என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ரெண்டுத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்துக்கொள்வாரானால் இந்த உலகம் நம்மை விட்டு ஒழிந்து போவோம், நாம் பரலோகத்தை எட்டி பிடிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளும், உன் சரீரமாய் வீடு உனக்கு சொந்தமானதல்ல. ஒரு நாள் இந்த சரீரமாய் வீடை விட்டு நீ வெளியேறும்படியான ஸ்லாக்கத்தை ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணத்தை ருசி பார்த்து அவர் பக்கமாய் உன்னை எடுத்துக்கொண்டதை நீ உணர்வாயானால் நித்திய ஆனந்தத்துக்குள் பிரவேசி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தங்கியிருக்க வீடு உனக்கு சொந்தமல்ல. எவ்வளோ ஆட்சிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு இருந்தாலும் அது உனக்கு சொந்தமானதே அல்ல. தேவன் இன்றைக்கு ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்வாரானால் எல்லாத்தையும் விட்டு தான் அவன் எங்கே செய்யணும்? கர்த்தர் தனிமையாய் போய் நிற்கணும். எல்லாரும் இருந்தாலும் கூட இவ்வளோ ஜனங்களை ரட்சித்தார், இவ்வளோ பேரை சுகமாக்கினார், இவ்வளோ பேரை விடுதலையாக்கினார் குமாரன். ஆனால் அவர் சாகும் பொழுது ஒருவரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டு ஓடினார். சீஷர்கள் அவரை மறுதலித்து சபித்து ஓடினார்கள். இயேசு எதையும் பொருட்படுத்தவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட பாருங்க, பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? எப்படி இருக்கும் அவனுக்கு? கதி கலங்கி இருப்பான், மனம் உடைந்திருப்பான், நொறுங்கி போயிருப்பான். ஆகையினால் தான் அவன் சொன்னான், நான் சாகும் பொழுது இயேசுவை சிலுவையில் நேராய் அறைந்தீர்கள், என்னை தலைகளாய் அறையுங்கள் என்று அவன் அவர்களை பார்த்து வேண்டிக் கொண்டான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுபடுகிறீர்களோ, எவ்வளவு நிந்தை அவமானங்கள் வழியாய் போகிறீர்களோ, அதன் முடிவிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து நித்தியானந்தத்துக்குள் மோட்சானந்தத்துக்குள் பிரவேசிக்க உங்களுக்கு உதவி செய்வார். குமாரன் வந்ததின் நோக்கம் உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை செய்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கெட்டுப்போன உலகத்தில் வாழும் நம்மை நாம் கெட்டு போகாமல் இருக்க நித்திய ஜீவனை அடைவ குமாரா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். விசேஷமாக ஒன்று சொல்கிறேன், பிசாசுக்கு பயப்படாதீங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியாது. தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏனெனில் அவன்தான் நோயை கொண்டான், பேயை கொண்டான், பிசாசு கொண்டான், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அவர் சாயலை பற்றி இனிதாய் வாழ, தேவ பிரசன்னத்தை உணர, தேவ சமூகத்தில் களி கூற தேவன் நம்மை அழைத்திருக்கிற, நம்மை அரவணைக்கிறார். இதை மறந்து போகாதீர்கள். குமாரன் இல்லை என்றால் நமக்கு விடுதலையே கிடையாது. ஹல்லேலூயா. தன் சொந்த குமாரனை பலியாக்க யார் முன்ன வர முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசுக்கு பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே பலியாக செலுத்தினார். இந்த குமாரனோடு நாம் வாழும்படியாய், அவரை அனுப்பின பிதாவோடு வாழும்படியாய், பிதாவோடு ஐக்கியப்படும்படியாய், குமாரனோடு ஐக்கியப்படும்படியாய், பரிசுத்தாவியோடு ஐக்கியப்படும்படியான ஸ்லாக்கியத்தை மனுகுலத்துக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவளே, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த இடம் கொடாதீர்கள். அவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்படும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் அபிஷேக கூட்டத்தை நடத்துகிறோம். ஆனால் அபிஷேக கூட்டத்தை பற்றி யாருக்கும் கவலை. காரணம் என்னவெனில், தேவனுக்கு சேவை செய்ய பிரியம் இல்லை. வரங்கள் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது.
துவக்க நாளிலே 40 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். அதற்கு பிறகுதான் கர்த்தர் என்னை ஊழிச்சு கண்டு கொண்டு போனார். ஹல்லேலூயா. கூத்தா இருக்கும் தொடக்க ஊழியம். இங்கே ஒரு பேயாடும், அங்கே ஒரு பேயாடும், அங்கே ஒரு பேயாடும், இங்கே ஒரு பேயாடும். 4 பேய் ஆடிச்சுன்னா நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பார்க்குறேன். நான் ஒருத்தர் நின்று சவால் கொடுத்தேன். என்னோடு நின்றவர் பெரியவர் வந்து ஆடணும், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து நான் ரசிக்கணும்னு பார்க்குறேன். ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டுறார். வந்து ஆடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னு நான் பார்ப்பேன். துண்டுகளில் ஓடி இருக்கும் வெளியே. எவ்வளோ பேய் தெரியுமா? 1 பேயா 2 பேயா? கர்த்தர் என் மூலமாக துரத்தினது. என்னை மேன்மைப்படுத்தவில்லை, எனக்குள்ள இருந்தவரை மேன்மைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ ரவுடி பைய மாதிரி உள்ள நுழையும் அந்த கூடாரத்துக்குள்ள. ஏய் போடு பழக, ஏய் போடு, ஏய் போடு, இப்படிதான் கத்தின்னு வருவேன். எல்லாம் நடிக்க பழக ஓட பார்க்க சிலது என்னை பார்த்தது. ஏய் என்னை பார்க்காத, எனக்கு கண்ணெல்லாம் கூசுது உன்னை பார்த்தா அப்படின்னும். God's power is great. கர்த்தருடைய வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டதை கண்டு பிசாசுகள் நடுங்கினது. இன்றைக்கும் அப்படிதான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஜோலியும் கிடையாது, ஜெபிப்பதுதான் என்னுடைய கடமை. உட்கார்ந்தா ஜெபிப்பேன், நின்னா ஜெபிப்பேன், படுத்துட்டு இருந்தாலும் ஜெபிச்சு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவளே, இயேசுவை போல தெய்வகுமார இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் அவரோடு கூட ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெப வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. உண்மையாக சொல்கிறேன், 3 நாளைக்கு முன்னால் எனக்கு இருந்த உடம்புக்கு செத்து போயிடுவேன்னு கூட நினச்சேன். பரிசுத்தாவர் சொன்னி சாவ மாட்டடா, நீ தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டிய, அந்த மாதிரி நீ இருப்ப, நீ சாவ மாட்டடான்னு சொன்னார். இன்றைக்கு நான் பிரசவம் பண்ணுவேனான்னு சந்தேகப்பட்டேன். 4 வாரம் பிரசவம் பண்ண சொன்னால் கூட பிரசவம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் பிரசவம் பண்ண சொன்னாலும் உயிர் இருக்க பிரசவம் பண்ணி அவர் பாதத்தில் போய் விழுந்து சாவேன். அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். பயப்படாதீங்க. அவருக்கு காலை கெட்டியாக பிடிச்சின்னு இருத்தை உடைத்து ஊற்றுங்கள், அழுது புலம்புங்கள், கர்த்தர் வந்து தூக்கி எடுப்பார். இன்றைக்கு கண்ணீரோடு செபிக்கிற ஜனங்களை பார்க்க முடியும். அந்த நாளில் என்னோட கூட அழுதவங்க எத்தனையோ பேர் அப்படி அழுவாங்க என்னோட சேர்ந்து. நான் அழுவேன், அப்படி அழுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உதட்டளவில் செபிக்கிறவருங்க இருதயமோ அவருக்கு தூரமாக இருக்கிறது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறதை அப்படியே செய்கிறார். கண்ணீரோடு ஜெபம் செய்யும். உடைந்த இருதயத்தோடு கூப்பிடுங்க, அவர் அருகாமையில் வருவார். உங்கள் பாவங்கள் பயந்து ஓடும், நோய்கள் பறந்து ஓடும், தரித்திரம் உங்களை விட்டு அகன்று ஓடும், எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடும். இயேசு உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் இனிதாய் வாழ, சுகித்து வாழ, செல்வாக்கோடு வாழ அவர் அருள் புரிவார். அவரை கெட்டியாய்ப்படுது. இப்போ நாம் சரீரத்தை பிடிச்சி ரத்தத்தில் பானம் பண்ண போகிறோம். ஒரு உறுதியோடு ஆண்டவர்கிட்ட சேருங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, நான் சாப்பிடுவதெல்லாம் உடைய சரீரம், நான் குடிப்பதெல்லாம் உம்முடைய இரத்தமாக இருக்கட்டும். உம்முடைய சாயல் ஒவ்வொரு நாளும் நான் பெற்று என் குணலட்சணங்கள் மாறி, என் சிந்தை மாறி, என் இருதயம் மாறி, உமக்கேற்றபடி நடந்து கொள்ள என் உச்சம் தழுது உள்ளங்கால் ஒவ்வொரு உறுப்புகளையும் உமக்கு நேராய் திருப்பம் என்று கதறி புலம்புவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். குமாரன் நிச்சயமாக இந்த நாளில் உங்களை விடுதலையாக்கவே வந்திருக்கிறார். அவரை குறித்து பேசும் பொழுது அவர் நம் நடுவில் இருப்பார். அவர் உன்னை விடுதலையாக்குவேன் என்று நான் பிரசங்கம் பண்ணால் உன்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும் நல்லா. கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், ஆண்டவரே என் நிலைமையை மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என் இருதயம் உமக்கு தூரமாகாதபடி உம்மை கிட்டி நெருங்க என் இருதயத்தை மாற்றும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். உம்மை போல உமக்குள்ளாக நான் பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும்.
யார் என்ன சொன்னாலும் the man is man, God is God. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கே உம்முடைய விடுதலை? உம்முடைய விடுதலை என் மேல் வந்து இறங்கட்டும். என் கட்டுகளை அவிழ்ச்சருளும், என் கண்ணிகள் செரிக்கட்டும். சாத்தானுடைய சதி திட்டங்களை முறியடியும், சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். அதற்காகவே குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் சுவாப குணம் மாறட்டும். எனக்கு விரோதமாய் போர் செய்கிற சகல சக்திகளும் செயலிழந்து போகட்டும். இப்பொழுது ஆண்டவரே, come down from the throne of God, embrace everybody. We are all your children, Lord. Comfort them and console them. Keep them in your eye bosom, Master. Right now, right now, touch everybody. Every dirty devil must go to hell. In the name of Jesus Christ of Nazareth. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Every disease must be disappeared in the name of Jesus Christ. Every weakness must be disappeared in the name of Jesus Christ. Master, send a supernatural power upon the people and deliver them. You are the right person to deliver the people. You are a right person, Master. Deliver the people in the name of Jesus Christ. Whole congregation must be delivered by the Son of God. Son of God. Thank you, my dear Son of God. Thank you, Jesus. Thank you, Lord. Send your Son of God upon the people. Do miracle after miracle in the soul, spirit and body. Glorify, Lord. Glorify. Touch everybody. Master, I command in Jesus' name. I command in Jesus' name. Every sickness must be free in the name of Jesus Christ. Every dirty devil must go to hell in Jesus' name. Make them holy, Master. Make everybody in holiness. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you. Thank you, Lord. உம்மை தரித்து கொண்டு வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். குமாரனாய் கிறிஸ்து வந்ததின் நோக்கம் பிசாசின் கிரியையை அழிக்க முடியாது. பிசாசுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவரே. எந்த சக்திகளுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. குமாரனுக்கு எங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. பிதாவுக்கும் எங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டு. அதை குமாரனாய் கிறிஸ்து கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுக்கும் ஐக்கியம் உண்டு. வேறு எதுக்கும் நாங்கள் ஐக்கியப்படவில்லை. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் விடுதலை பெறாத ஒவ்வொரு ஆற்றுமாவும் சரீரம் ஆவியும் விடுதலை பெற, எந்தெந்த காரியத்தில் விடுதலையை ஏங்கி தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். விடுதலையின் தேவனாய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மற்றில் உலாவி விடுதலையாக்கும் ஆண்டவரே. விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாக விடுதலையாவீர் என்று சொன்னீர். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாகும். எல்லா பலங்களிலிருந்து விடுதலையாகும். எல்லா தரித்திரத்திலிருந்து விடுதலையாகும். எல்லா விதமான சோர்வுகளிலிருந்து விடுதலையாக்கும். எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து விடுதலையாகும். எல்லா உபத்திலிருந்து விடுதலையாக்கும். விடுதலையாக்குறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அதற்காக வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. விடுதலையாக்கமான விடுதலையாக்கும். இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே.